வாழ்க்கை இவ்வளவு கொடூரமானதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை வருஷமா நான் கட்டிக்காத்த குடும்பம், என் நம்பிக்கை, என் அன்பு எல்லாமே ஒரு நொடியில சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. என் அறையே எனக்கு ஒரு சிறைச்சாலையா மாறிப் போயிருந்தது. ஜன்னல் வழியா வர்ற வெளிச்சம் கூட என் கண்ணை உறுத்துச்சு. அதனாலதான் திரைச்சீலைகளை கூட விலக்காம இருட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். என் உடம்புல தெம்பு இல்ல, மனசுல உயிர் இல்ல. கட்டில்தான் என் உலகம்னு ஆகிப்போச்சு. வீடு முழுக்க குப்பை. சமைக்கல, துவைக்கல, பாத்திரம் தேய்க்கல. ஏன் நான் உயிரோட இருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் என்ன முழுசா முழுங்கியிருந்தது. அப்போதான் அவன் வந்தான், என் மகன். காலேஜ் லீவுக்காக வீட்டுக்கு வந்தவனுக்கு உற்சாகமா வரவேற்பு கொடுக்க வேண்டியன்னா பெணமா படுத்து கிடந்தேன். அவன் கதவை திறந்து உள்ள வந்தப்போ வீட்டின் நிலைமைய பார்த்து அதிர்ந்து போனது எனக்கு தெரிஞ்சது. அவன் ஃப்ரிட்ஜை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. உள்ள ஒண்ணுமே இல்லாம பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தத பார்த்து அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அலமாரிகள் காலியா இருந்தது. மளிகை சாமான் இல்ல. தரையெல்லாம் தூசி. அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்? அம்மாவுக்கு என்னாச்சு, ஏன் வீடு இப்படி இருக்குன்னு அவன் குழம்பியிருப்பான். மெல்ல என் அறைக்குள்ள வந்தான். நான் தூங்குறது போல நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு புயலே அடிச்சிட்டு இருந்தது. அவன் என்னை எழுப்பாம என் நிலைமைய பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணான். அப்புறம் என் பக்கத்துல வந்து நின்னான். அம்மா, அவன் குரல் கேட்டது. நான் மெல்ல கண்ணை திறந்தேன். என் பெத்த புள்ள. ஆனா அவன்கிட்ட பேசுற திராணி கூட எனக்கு இல்ல. வாப்பா, என்னாச்சு, ஏதாவது வேணுமா? நீ ஏதோ கடமைக்கு கேட்டேன். அவன் சுத்தி முத்தி பார்த்தான். மேஜை மேலிருந்த அந்த விவாகரத்து பத்திரத்தையும் என் மருத்துவ செலவுக்கான பில்களையும் பார்த்தான். அவன் முகம் மாறுச்சு. ஒரு பெரிய பூகம்பம் வீட்டுக்குள்ள நடந்திருக்குன்னு அவனுக்கு அப்போதான் புரிஞ்சது. நான் சொன்னேன், வீடு இப்படி இருக்கேன்னு பாக்குறியாப்பா? என்னால முடியல. உடம்பும் சரியில்ல, மனசும் சரியில்ல. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆனா அவர் உன்கிட்ட சொல்லல போல. அவன் அமைதியா இருந்தான். அந்த அமைதிக்குள்ள 1000 கேள்விகள் இருந்தது. அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அவன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தனிமை என்னை சூழ்ந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்தான். நான் அப்பவும் படுத்துட்டு தான் இருந்தேன். அவன் என்னை எழுப்ப முயற்சி பண்ணான். ஆனா நான், என்னை தொந்தரவு பண்ணாதப்பா, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டேன். என் சோகம் என்னோட பசிய, தூக்கத்தை, ஏன் என் சுயத்தையே அழிச்சிட்டு இருந்தது. ஆனா என் மகன், அவன் சாதாரண பையன் இல்ல. அவன் என் வயித்துல பறந்தவன் இல்லையா? அவன் சும்மா உட்காரல. சமையல் அறைக்கு போனான். சிங்க் முழுக்க குவிஞ்சிருந்த பாத்திரங்களை கழுவுனான். வீடு முழுக்க இருந்த குப்பைய சுத்தம் பண்ணான். வாஷிங் மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. என் அழுக்கு துணிகளையெல்லாம் துவைச்சு போட்டான். ஒரு ஆணுக்கு, அதுவும் இந்த வயசு பையனுக்கு இதெல்லாம் செய்ய தோணுமா? ஆனா அவன் செஞ்சான். வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு என் அவைக்கு வந்தான். இப்போ அவன் முகத்துல ஒரு உறுதி இருந்தது. அம்மா, எழுந்து உட்காருங்க என்றான். நான் மெல்ல எழுந்தேன். என் தலைமுடி கலைஞ்சு, முகம் வாடி, கண்கள் வீங்கி போய் அலங்கோலமா இருந்தேன். என்னம்மா ஆச்சு? அப்பா மேல கோபமா, இல்ல ஏன் மேல கோபமா? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க வாய் திறந்து சொன்னாதான் எனக்கு தெரியும் என்றான் உறுதியான குரலில். எனக்கு அழுக முட்டியது. இத்தனை நாள் தேக்கி வச்சிருந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு இடம் கிடைச்சது போல இருந்தது. என்கிட்ட எந்த பதிலும் இல்லப்பா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல என்று விரக்தியில் சொன்னேன். வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? என்னம்மா பேசுறீங்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்றான் உறுதியான குரலில். நான் மெல்ல சொல்ல ஆரம்பித்தேன். உங்க அப்பா, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்தார். அது சாதாரண தொடர்பில்ல. என்ன கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு நொடியில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டார். அவர் என்கிட்ட சொன்ன காரணம்தான் என்ன சாகடிச்சுது. எனக்கு உன்னை பிடிக்கல, நீ எனக்கு பொருத்தமா இல்ல, எனக்கு வேற ஒருத்தி கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். என் மகன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்னம்மா சொல்றீங்க? அப்பாவா? ஆமாம்பா. அது மட்டுமல்ல, அவர் அந்த பொண்ணு கூட வீடியோ கால் பேசுறதை நான் பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு வயசு உன் வயசு இருக்கும். என் முன்னாடியே அவ கூட கொஞ்சி பேசுவார். என்னை கேவலமா திட்டுவார். என் மூஞ்ச பாரு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவளை பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு என்னை ஒப்பிட்டு பேசி அசிங்கப்படுத்துவார். என் மனசு எவ்வளவு ரணமா இருக்கும்னு யோசிச்சு பாரு. நான் சொல்ல சொல்ல என் மகன் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் கைகள் இறுகின. அவன் கண்களில் தெரிந்த கோபம் அவர் அப்பா மேலிருந்த மரியாதையை சுட்டெரித்தது. அவர் ஒரு மனுஷனா? சொந்த மனைவிய, இத்தனை வருஷம் கூட வாழ்ந்தவங்கள இப்படியா நடத்துறது? சி, அவர் என் அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு என்றான் ஆவேசமாக. அவர் போனது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனா அவர் என் தன்னம்பிக்கையை சிதைச்சிட்டு போயிட்டார். நான் அழகில்ல, நான் எதற்கும் லாயக்கில்லன்னு என் மனசுல பதிய வச்சுட்டு போயிட்டார். அதான் என்னால மீள முடியல என்று சொல்லி அழுதேன். என் மகன் என் அருகில் வந்தான். என் கண்ணீரை துடைத்தான்.
அவன் பார்வை மாறியது. அதில் பரிதாபமில்லை, ஒரு விதமான ஆழ்ந்த அன்பு இருந்தது. அம்மா, அவர் ஒரு முட்டாள். உங்கள போன ஒரு அழகான அன்பான தேவதையை இழக்க அவர் கொடுத்து வச்சிருக்கல்ல. அவர் கண்ணு குருடு. உங்க எவ்வளவு அழகுன்னு அவருக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் என்றான். அந்த வார்த்தைகள், நீங்க அழகு என்ற அந்த வார்த்தைகள் வறண்டு போன என் நிலத்தில் மழை பெய்தது போல இருந்தது. எத்தனையோ மாதங்களுக்குப் பிறகு என்னை ஒருத்தர் ரசிக்கிறார், மதிக்கிறார் என்ற உணர்வு எனக்குள் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நீ என்ன சமாதானப்படுத்த சொல்றப்பா என்றேன். இல்ல அம்மா, சத்தியமா சொல்றேன். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல, அவகிட்ட கூட நான் அடிக்கடி சொல்வேன், எங்க அம்மா தான் உலகத்திலேயே பெஸ்ட், அவங்க மாதிரி தான் நீயும் இருக்கணும், வயசானாலும் அவங்க அழகு குறையலன்னு பெருமையா சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட உங்கள அந்த மனுஷன் புரிஞ்சுக்கலன்னா அது அவர் நஷ்டம் என்றான். அவன் பேச பேச எனக்குள் இருந்த அந்த தாய் என்ற பிம்பம் மெல்ல மறையத் தொடங்கியது. என் முன்னால் நின்றது என் மகன் மட்டுமல்ல, என்னை முழுமையாக புரிந்து கொண்ட, என்னை எனக்காகவே நேசிக்கிற ஒரு ஆண். நான் மெல்ல சிரித்தேன். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காளா? வாழ்த்துக்கள் என்றேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு ஓடியது. அவன் என் கண்களை நேராக பார்த்தான். அம்மா, நீங்க அந்த ஆளு போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன். ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை பாத்துக்கணுமோ அப்படி நான் உங்கள பாத்துப்பேன். ஐல் பி யோர் மேன் என்றான். அந்த வார்த்தை ஐல் பி யோர் மேன், அது சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக தெரியவில்லை. அதின் ஒரு அழுத்தம் இருந்தது, ஒரு உரிமை இருந்தது. அவன் என் அருகில் இன்னும் நெருக்கமாக வந்தான். என் கைகளை பற்றி கொண்டான். உங்க சோகம் எனக்கு பிடிக்கல. நீங்க சிரிச்சிட்டே இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என்றான். அந்த தருணம் காலம் உறைந்து போனது போல இருந்தது. உலகம் முழுவதும் எங்களை விட்டு விலகி போனது போல உணர்ந்தேன். சரியது தவறியது என்ற வரம்புகள் எல்லாம் காற்றில் கரைந்து போனது போல இருந்தது. என் கணவன் எனக்கு செய்த துரோகம், என் தனிமை, என் ஏக்கம் எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு முடிவுக்கு தள்ளியது. என்னை தேடி வந்த அன்பு, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவன் என் மகன்தான். ஆனால் இப்போது அவன் எனக்கு ஆறுதல் சொல்லும் ஒரு துணையாக, என் காயங்களுக்கு மருந்திடும் ஒருவனாக தெரிந்தான். நான் அவனை பார்த்தேன். நீ சொல்றது சரிதான், எனக்காக நீ இருக்க என்றேன். அவன் என் முகத்தை தொட்டான். அந்த தொடுதலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அதுவரை அழுது கொண்டிருந்த என் கண்கள் இப்போது ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தன. அவன் என்னை அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பில் ஒரு தாயின் அரவணைப்பை தாண்டி ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு இருந்தது. நீங்க இனிமேல் தனியாளில்ல என்று என் காதுகளில் கிசுகிசுத்தான். என் மனசாட்சி ஒரு பக்கம் எச்சரித்தாலும் என் இதயம் அந்த அன்பை யாசித்தது. இந்த உலகம் எங்களை தவறாக பேசலாம், ஆனால் யாரும் இல்லாத அந்த வீட்டில், நிராகரிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் என் மகன் எனக்கு கொடுத்த அந்த இடம், அது சொர்க்கமா அல்லது நரகமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நிமிடத்தில் எனக்கு தேவைப்பட்டது அந்த அன்பு மட்டும்தான். அவன் என் உதடுகளை நெருங்கினான். நான் மறுக்கவில்லை. என் கண்களை மூடிக்கொண்டேன். இருண்ட என் வானத்தில் தாமதமாக உதித்த சூரியனாக நான் அவனை ஏற்றுக்கொண்டேன். இனி நடப்பது நடக்கட்டும். என் கவலைகள், என் துயரங்கள் எல்லாம் அந்த தழுவலில் கரைந்து போனன. நான் மீண்டும் ஒரு பெண்ணாக உணர்ந்தேன். நேசிக்கப்படும் ஒரு உயிராக உணர்ந்தேன். அது போதும், இப்போதைக்கு அது போதும்.